வணக்கம். இன்றைக்கி சல்வார் செட்டோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன் பாருங்கள். அதைப்படி நீங்கள் நோட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சுருக்கம் கூட வராது. ஃபிட்டிங்காக தைக்கலாம். தைக்கும் போதோ நம்ம அளவு எடுக்கும் போதோ இந்த நான் அவசரமாக கேட்டதுனால அயன் பண்ணாதே மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் அயன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு சுருக்கம் கூட லூஸ் கூட வராத ஃபிட்டிங்காக வரும். ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் அலோவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது லைனிங் துணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். ரெண்டாவது மெயின் துணி மேலே போட்டு நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். அடுத்தது இது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு அது மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது லைனிங்க்கு இதான் மெஷர்மெண்ட்டு. கையும் அதே மாதிரி லைனிங் துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் துணி எந்த டேமேஜும் ஆகாது. நீங்கள் எது தப்பு பண்ணாலும் லைனிங் துணியிலே தப்பு வரும். நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் துணியை போட்டு மெயின் துணியில் போட்டு கட் பண்ணிடலாம். நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் அதுலேயே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதை நோட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது 44 இன்ச்சு சல்வார் தான். அவங்களுக்கு 37 தான். நம்ம மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணணும் அதெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் அழகாக வரும். நான் அது எவ்வளோ அளவுலாம் நான் ஒரு மெஷர்மெண்ட்டை அனுப்பி போடுறேன். அதையும் பாருங்கள். போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதுக்கு ஃபேண்ட்டு எப்படி அளவு எடுக்கணும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். மேலே பட்டியும் கால் பட்டியும் எல்லாம் ரெண்டும் சேர்த்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஃபோல்டு பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதைப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். இது ஃபேண்ட்டோடைய மெஷர்மெண்ட்டையும் சல்வாரோடைய மெஷர்மெண்ட்டையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை பண்ணி நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் தேய்ங்க. உங்களுக்கு எப்போதும் மறக்காமல் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கொண்டீங்கன்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா பின்னால் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சொல்லித்தரணுன்னா கூட சொல்லித்தரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட்டுன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டை படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் இப்போது ஃபால்ட் இல்லாமல் ஒரு சுருக்கம் இல்லாத ஃபிட்டிங்கோடு எப்படி தைக்கணுன்ட்டு எல்லா மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது பாருங்கள், நான் தைச்சி போடணுன்னா அதெல்லாம் பெரிய வீடியோவாக ஆகும். நான் மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டு உங்களுக்கு அந்த டிசைனை போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.